வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. நேற்று கூட ஒரு பிரதர் கமெண்ட்ல கேட்டிருந்தாரு, ஆனால் எப்போ பார்த்தா டீ காஃபி சாப்பிட்டீங்கன்னு கேட்குறீங்க, ஏன் அந்த மாதிரி கேட்குறீங்கன்ட்டு. அது பழகிடுச்சுப்பா. நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது வந்து இப்போ வரைக்கும் நான் டீ காஃபி சாப்பிட்டேன்னு கேட்டு பார்க்க மாட்டிச்சு. ரோட்டில் நீங்கள் போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸையோ யாரோ பார்க்குறீங்க, நடு ரோட்டில் சாப்பாடு சாப்பிட்லாம் வாங்க, ஹோட்டலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வாங்க, வீட்டு 2 கிலோமீட்டருக்கு வாங்க, எடுத்துனே ஒரு டீ சாப்பிட்லாமா சார், ஒரு காஃபி சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறோம். அந்த மாதிரி நம்ம டக்குன்னு உங்களை பார்க்குறப்ப என்ன டைம் இருந்தாலும் அப்படியே கேட்க தோணுது. அப்படி நான் தப்பாக சொல்லி தான் மன்னிச்சிங்க, டக்குன்னு மாற்ற முடியாது இல்லையா? ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டைல். என் ரத்தத்தின் ரத்தமான நம்ம எம்ஜிஆர் சார், கலைஞர் சார், உடன்பிறப்பு கைன்னு அவர் ஸ்டைலில் அவர் எடுத்தோன்னே பாரதி ராஜா, என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களே சொல்லிட்டு அப்படியே கை வரும், உங்கள் பாசத்துக்குரிய பாரதி ராஜா. ஸோ ஒருத்தருக்கு ஒன்று அது ஃபிட் ஆகிடும். எனக்கு இதுதான் ஃபிட் ஆகிடுச்சு, இதுதான் பிடிச்சிருக்கு நிறைய பேருக்கு. சில பேர் ஆனால் நீங்கள் உங்கள் இதை மாற்றிக்காதீங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ரைட், ஓகே. இனி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போது டாபிக் லேட்டஸ்ட்டாக போயிட்டு இருக்கு நிறையா, சோஷியல் மீடியாவும் சரி, அதுவும் சரி. இந்த நாய்களை பற்றி ரொம்ப போயிட்டு இருக்கு. இப்போ நாய்கள், அந்த டாக் லவ்வர்ஸ் எல்லாம் டாக் லவ்வர்ஸ் தான். ரோட்டு நாய் போகுது, நானும் போகிறேன். நாய் அந்த பக்கம் போகும், நான் இந்த பக்கம் போகிறேன். நான் பார்த்துட்டு என் பாட்டு இருக்கேன். அதுக்கோசம் நாங்கள் டாக் ஹேட்ரஸும் கிடையாது. அவங்க லவ்வர்ஸ்னால் லவ்வர்ஸாகவும் இருக்கட்டும், நாங்கள் ஹேட்ரஸ் கிடையாது. ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்கங்க, நிறைய பார்த்தீங்க, அதை பற்றி பேசுறது கூட பயமாக இருக்குது. நான் வந்து பூனையை வளர்த்துருக்கேன், ரோசியே தெரியும், ரோசிக்கு பால் வைப்பேன், பைரவால் நான் பிஸ்கட்லாம் போடுவேன். ஆனால் லவ்வர் கிடையாது. அனிமல் லவ்வர்னால் அது வேறு மாதிரி, ரொம்ப உயிர் விட்டுருவாங்க. அவங்க நம்மளாம் சாதாரண ஒரு மக்கள் தான். எனக்கும் பயம்தான், நாய்னா எனக்கு பயம்தான், கண்டிப்பாக எனக்கு பயம்தான். நைட் நான் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வரப்போலாம் நைட்டு 12, 1:30, 2:30 மணிக்கெலாம் வந்திருக்கேன். திருத்தும், செம்மையாக திருத்தும். ஏன்னா ஒரு புதுசாக ஒரு ஆள் வரப்போ நாய் கேட்டு தான் செய்யும். ஒன்றும் இல்லை, முந்தா நேற்று ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வரேன் நான். நம்ம ஏரிக்கரை இருக்குது, சங்கீதா ஹோட்டல் இருக்குது, சங்கீதா ஹோட்டல் பக்கத்தில் ஏரிக்கரை ரோடு. அங்கேருந்து நான் வரப்போ அங்கே 2 நாய் நான் பார்த்தேன், 2-3 நாய் இருந்துச்சு. இங்கே பார்த்துட்டு ஸ்பீடாக நான் சொல்ல பண்ணிட்டேன். மொல்லமாக போனேன். ஏதோ ஒரு நாய் எங்கேருந்து கத்திச்சு, ஓன்னு கத்திச்சு, அவ்வளோதான். அந்த 3 நாய் கத்த ஆரம்பித்தோன்னே குப்பை தொட்டிக்கிலேருந்து ஒரு நாய், ஆட்டோக்கிலேருந்து ஒரு நாய், வேன் குடுகுடுன்னு தெருத்துது. பயன்ட்டா, ஃபுல்லாக பயன்ட்டு 2 காலையும் தூக்கி மேலே வச்சுக்கினேன். 2 காலும் இப்படி மேலே வச்சு புறன்னு வந்துனே இருந்துட்டேன் நான். ஸோ நாய்னா எல்லாருக்கும் பயந்தாங்க இல்லையா? நாய் பயம்னு சொல்லுங்கள். நாய்னா கடிக்க தான் செய்யும். அது புது ஆளை பார்த்தா கடிக்க தான் செய்யும். எனக்கும் நாய்னா பயம்தான். அதுக்கோசம் நான் டாக் ஹேட்ரஸும் கிடையாது, டாக் லவர்ஸும் கிடையாது. ஓகேங்களா? என்னை கேட்டு தான் கொஸ்டின், அதான் சொல்கிறேன். நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்குறோம், அது பாட்டு வேலையை பார்க்குது. சில சமயம் சில நாய்ங்க இந்த மாதிரி குழந்தைய கடிக்குது, பெரியவங்களை கடிக்குது. அதுக்கு யாரும் கரெக்டாக பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கோபிநாத் கலெக்டர்